ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். பாப்பா வந்து ஈவினிங் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போவும் வந்து 4 மணி அப்படிங்கிறப்போ பாப்பா வந்து குளிக்க வச்சிருவேன். குளிக்க வைக்கிறது கூட வந்து அவ்வளோ கஷ்டமாக வந்து தெரியாது. ஆனால் தலை சீவி இந்த 2 குடமாக போடுறதுக்கு தான் படாத பாடுபடணும். எப்போவும் வந்து தலை சீவுற வரைக்கெல்லாம் வந்து பொறுமையாக இருக்கவே மாட்டா. ஏதாவது ஃபோனை கொடுத்தா வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பா. இல்லை வேற ஏதாவது வந்து விளையாடுறதுல எடுத்து போட்டா உட்காருவா. இப்போல்லாம் வந்து அதிகமாக பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுறது இல்லை, இந்த மாதிரி டப்பா பவுட்ரு இந்த மாதிரி வந்து கொடுத்தாதான் அதை எடுத்து களைச்சி போட்டு போட்டு விளையாடுறது. இப்போ கூட பார்த்தா அந்த டப்பாவில் வந்து ஃபுல்லாக அவளோட ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஃபுல்லாக கிளிப்பு, ஹேர் பேண்டு, அதுக்கப்புறம் வந்து பவுடரு, சீப்பு இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற எதுவுமே அவள் விளையாடல. அந்த தீப்பெட்டி எடுத்து அந்த இருக்கிற தீக்குச்சியெல்லாம் எடுத்து வெளியில் போட இந்த வேலையை வந்து பார்த்துட்ருப்பா. அதில் இருக்கிற எல்லா குச்சியும் வந்து கீழே கொட்டினதுக்கப்புறம் தான் அந்த தீப்பெட்டியே வந்து கையில் கொடுப்பா. அது வரைக்கும் வந்து நம்ம எவ்வளோதான் வந்து கேட்டாலுமே அந்த தீப்பெட்டி வந்து அவள் கொடுக்க மாட்டாள். அப்புறம் எனக்குமே கொஞ்சம் வந்து கிளீனிங் வேலையெல்லாம் இருந்துச்சு. அதனால பாப்பா வந்து ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுட்டு அந்த வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பாப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவும் வந்து கேட்டால் சாத்தி தான் வச்சுருப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் திறந்து வச்சுருந்ததுனால மேடம் அப்படியே வெளியில் ஓடிட்டாங்க பார்க்குறதுக்குள்ள. அப்புறம் அப்படியே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். அங்கே ஈவினிங் ஆனால் வந்து கொஞ்ச நேரம் அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அங்கே எடுத்துகிட்டு போய்விட்டா அங்கே கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு விளையாடிட்டே இருப்பாள். அப்புறம் வந்து டிவி போட்டுவிட்டா அங்கே நல்லா பாட்டு போட்டு விட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது தான் வந்து மேடமுக்கு வேலை. ஒரு 5-6 மணி வரைக்கும் வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளே விளையாடிட்டு இருப்பா. அதுக்கு மேலே வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்க மாட்டான். வெளியில் ஓட அங்கேயும் இங்கேயும் நடக்க, பக்கத்து வீட்டு பாப்பாங்களோட வந்து விளையாடுறது இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருப்பா. அதனால் வந்து பார்த்தா 6 மணிக்கு மேலே பெரியப்பா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம். அங்கே வந்து கொஞ்சம் டிவி பார்த்துட்டு அங்கே பாப்பாங்க கூடலாம் விளையாடிட்டு இருப்பா. அவங்களோட சேர்ந்து ஓடுறது, அங்கேயும் இங்கேயும் நடக்கிறது, கட்டளை ஏறி குதிக்கிறது, திரும்ப கீழே இறங்கி வெளியில் ஓடுறது, இதெல்லாம் வந்து வேலை உங்களுக்கு. எங்கே இருந்தாலும் சரி, எங்கே விளையாண்டாலும் சரி, கூட வந்து யார் இருந்தாலும் சரி, நான் வந்து இல்லாமல் அவள் வந்து இருக்க மாட்டான். நான் இப்படின்னு கொஞ்சம் வந்து வெளியில் போனேன் அப்படின்னா உடனே என் பின்னாடியே ஓடியாந்துருவா. ஒரு 1/2 மணி நேரம் வந்து இந்த மாதிரி விளையாண்டுருப்போம் வெளியில். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட்றப்ப வந்து பாப்பாவே சாப்பாடு ஊட்டி விட்டுருவோம். தனியாக வந்து போட்டு வச்சு ஊட்டி விட்டாலுமே வந்து சாப்பிட மாட்டா. நாங்கள் எப்போ சாப்பிட்றோமோ அப்போ தான் வந்து அவளுமே வந்து சாப்பிடுவா. இன்றைக்கி வந்து பார்த்தா கோதுமை தோசை தான் வந்து வீட்டில் செஞ்சுருந்தோம் எல்லாத்துக்குமே. அதே வந்து பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டு சாப்பிட்டுக்கிட்டா. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து அக்காவோட விளையாடிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து தூங்குறதுக்கு வந்து எப்படியுமே 10 மணிக்கு மேலே வந்து ஆயிரும்.